ஹலோ 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஓகேவா? யூஸ்வலாக நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எப்பயுமே படிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி கொஷின் பேட்டர்ன் வரும்னு பார்த்துட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக படிச்சிடலாம். என்னென்ன படிக்கணும்னு தெரியும். ஸோ அழகாக நம்ம படித்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம பாட்டுக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக. ஓகேவா? ஃபுல்லாக படித்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எது எது முக்கியமோ அதை படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு 3 சினானியம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? காஸினா என்ன? காஸினா கம்ஃபர்டபுள்னு அர்த்தம். ஃபார்ச்சூனா லக். பிளர்ராக இருக்கிறதுனா அன்கிளியராக இருக்குது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்டனியம்ஸ் 3 கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேனிக்னா என்னென்னா பயப்படுறது. ஸோ இதுக்கான அப்படியே ஆப்போசிட்டான வேர்டு என்ன வரும்? ஸோ மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். போர்டுனா இன்ட்ரெஸ்டட். ஓகேவா? போர்டுனா அதோட ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி இந்த ஷேடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கனோ அவங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து ஹார்ட் கிடைக்கும். அடுத்து தேர்ட் பார்ட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, எது கரெக்டு ராங். ஓகே, இது நீங்கள் புக்கில் இருக்க படித்த அந்த லைன்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஆப்வியஸாக அதுக்கான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு புக்லேயே இருக்குது, அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். 3 கொஷின்ஸ். அடுத்து காம்பவுண்ட் வேர்ட் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க அந்த 4 வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே இருக்க 3 வேர்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, குரூப் நேம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அடுத்த 2 வேர்டுக்கு என்ன வரும்னு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, சென்டென்ஸ் யூஷுவலாக நம்ம மேக் பண்ணணும். ஸ்கூல் பியூட்டிஃபுல் நமக்கு தெரிஞ்சுன்னா நம்மளாவே ஐ எம் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இங்கே புது வேர்டு கொடுத்தாங்கன்னா பண்ண தெரியாதுன்னா ஸ்கூல் இஸ் அ இங்கிலீஷ் வேர்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பியூட்டிஃபுல் இஸ் அ இங்கிலீஷ் வேர்டு. இஸ் ஆன். ஓகே, ஆன் போட்டுறணும், நாட் ஆன் போடணும். அடுத்து பாருங்க, கம்பைன் த சென்டென்ஸ் வித் கன்ஜெக்ஷன். ஓகே, ஹீ ரேன் ஃபாஸ்ட். ஓகேவா? அண்ட் ஹீ மிஸ்ட் த பஸ். ஓகேவா? அப்படி வருமா இல்லை பட் வருமா? ஹி ரேன் ஃபாஸ்ட் பட் ஹி மிஸ்ட் த பஸ். ஓகே, அதான் வரும் பட்டு. ரேணு இஸ் சிக். ஓகே, ஸோ ஷீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். அதான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் த அட்வர்ப்ஸ். ஓகே, கொடுத்துருக்கிறதுல வந்து அட்வர்ப்ஸை அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து 10th பார்ட்டில் என்ன பண்ணணுமா, ஐடென்டிஃபை த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஹவ் ஆர் யூங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஷின் பண்ணுறது. கொஷின் மார்க் வந்தாலே அது இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா? ஒபே ஆர் எல்டர்ஸ். ஒபே அவர் எல்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்டர்ஸை வந்து ஒபே பண்ணுங்கன்றாங்க. அப்படின்னா என்னது, ஒரு இது எப்படி சொல்லலாம், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்களா? ஸோ இது என்ன சொல்லலாம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸும்பாங்க. வா வாட் அ பியூட்டிஃபுல் வியூ இட் இஸ் அப்படின்னா நம்மளே எக்ஸ்க்ளமேட்ரி. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஐ எம் அ ஸ்டூடெண்ட் சாதாரண ஒரு சென்டென்ஸ். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் டிக்ளரேட்டிவ். இதை நீங்கள் எழுதும்போது 1 2 3 4 போட்டு படிச்சுக்கோங்க. இது என்னென்னு புரிஞ்சிருச்சுன்னா இன்ட்ராகேட்டிவ். மெயினாக நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது இந்த 2 லைனில் ஸ்கோர் பண்ணலாம், படிக்காட்டி கூட. கொஷின் மார்க் இருந்தால் இன்ட்ராகேட்டிவ், இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருந்துச்சுன்னா என்னது எக்ஸ்க்ளமேட்ரி ஆச்சரியக்குறி இருந்தால். ஸோ இது ஈஸியாக 2 மார்க் எடுத்துடலாம் படிக்காமலே. அடுத்தது பார்ட் 3ல் உங்களுக்கு எனி 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம் அவுட் ஆஃப் 4லேருந்து. நெக்ஸ்ட்டு பொயட்ரி செஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, போயமோட லைன் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ரைமிங் வேர்டு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, லாஸ்ட்டில் அந்த லைன் கொடுத்துருக்காங்களம்மா அதில் வந்து லாஸ்ட்டில் இருக்க வேர்ட்ஸை பார்த்தா கண்டிப்பாக ஸ்லாக் டேக் சேமாக வருதா, பேக் ஆல்சோ சேமாக வருதா. ஸோ இந்த 3 வேர்டுமே ரைமிங் வேர்டு. அடுத்தது பார்க்கலாம், மெமரி போயம் எழுதணும். இது எப்பயுமே நம்ம படிச்சிருப்போம் டேர்ம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே. அதனால் அழகாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க 4 கொஷின்ஸ். ஓகேவா? 1 வேர்ட்ஸ் மாதிரி. அடுத்து யார் இந்த சென்டென்ஸை சொல்லியிருப்பா, இந்த இதை பேசியிருப்பான்னு சொல்லி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஓகேவா? இது கேட்டிருக்காங்க, எந்த கேரக்டர் இதை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில். ஓகேவா? யூஸ்வலாக இதெல்லாம் படிச்சிட்டோம்னா நம்மளோட லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுறான். இங்கிலீஷ் நம்ம எப்படி எழுதுவோம் அதை வச்சு தான், ரீடிங் ஸ்கில் அந்த மாதிரி. ஓகே, இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து 5 மார்க். என்ன பண்ணணும், லீவுக்காக எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக லீவ் எடுக்க போகிறோம் 2 days. அதனால டீச்சருக்கு வந்து பர்மிஷன் லெட்டர் எழுதணும்.
இது ரொம்ப முக்கியமானது. இது படிச்சுக்கோங்க. அடுத்தது சிக்கா இருப்போம்ல, உடம்பு சரியில்லைனா ஃபீவர் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்னு போட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரியும் கேட்பாங்க. சப்போஸ் இங்கேயே உங்களுக்கு வந்து என்னன்னு கோல்ட் ஆர் காஃப் இந்த மாரி ஸ்டொமக் ஏக் குடுத்துட்டாங்கன்னா, அத தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து நான் சொன்ன லீவ் லெட்டர், அந்த பெர்மிஷன் லெட்டர் அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து குடுத்துருக்க பிக்சர்ல வச்சு இங்க 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஓகே. கேர்ள் எத கேரி பண்ணியிருக்கா? ஒரு டாய கேரி பண்ணியிருக்கா. டிஸ்கிரைப் ஹர் ஃபீலிங் எப்படி இருக்கா? ஹேப்பியா இருக்கா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் யுவர் ஃபேவரைட் டாய்? உங்க ஃபேவரைட் டாய் என்ன? கேர்ள்ஸா இருந்தா பாபி கேர்ள் பிடிக்கும் மோஸ்ட்லி. பாய்ஸா இருந்தா இந்த கார் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு அதையும் எழுதிக்கோங்க. ஹவ் டு யூ விஷ் யுவர் ஃப்ரெண்ட் ஆன் ஹிஸ் ஆர் ஹர் பர்த்டே? எப்படி உங்க ஃப்ரெண்ட் ஆர்க்கு மத்தவங்க ஓகேவா? மெயினா நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் இங்க கேட்டுருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு எப்படி விஷ் பண்ணுவோம்? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவோம். இன்னும் நெறைய பேர் வந்து நெறைய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு மே காட் பிளெஸ் யூ அபவுண்டன்ட்லி இந்த மாரிலாம் விஷ் பண்ணுவோமா? ஸோ இத எழுதிருங்க. யூசுவலா ஹாப்பி பர்த்டே போட்டு உங்க ஃப்ரெண்ட் நேம் போட்டுக்கோங்க. ஓகேவா? நேம் எழுதக்கூடாதாம். பட் ஹாப்பி பர்த்டே அந்த மாரி நீங்க எழுதிக்கலாம். நேம் போட்டாலும் ராங் இல்ல. ஸோ இந்த மாரி தான் இப்போ நம்ம இங்க குடுத்துருக்க 6த் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர சால்வ் பண்ணணும். ஸோ இங்க குடுத்துருக்க மாரியான ட்ரிக்ஸ யூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம படிச்சிரலாம். மெயினா பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். போயம் படிச்சுக்கோங்க. 2 மார்க் அந்த மாரி நம்ம படிச்சுட்டாலே போதும். இந்த மாரி லெட்டர் படிச்சுட்டு இந்த மாரியானதெல்லாம் நம்ம ஓனா எழுதிட்டாலே அழகா ஸ்கோர் பண்ணிறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் நான் சொன்ன மாரி ஆன்டோனியம் கரெக்ட்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து ஹார்ட் கிடைக்கும்.